அர்னால்டோட ஷோல்டர்ஸ் பாருங்க. இந்த ஷோல்டர் வந்து விச் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மசில்ஸ். டூ மசில்ஸ்னா என்ன? ஒரு ட்ரெபீசியஸ், ஒரு டெல்டாய்டு. இந்த டெல்டாய்டு பார்த்தீங்களா, அந்த பாருங்க, ஃப்ரண்ட்டு மிடில் பேக்கு. ஃப்ரண்ட்டு மிடில் பேக்கு இந்த இருக்கு பாருங்க, ஃப்ரண்ட்டு மிடில் பேக்கு, அதுதான் ஷோல்டர். அந்த போஸ்ட் கொடுத்துருக்காரு பாருங்க, இதுதான் ட்ரெபீசியஸ்ன்ற மசில். இப்போ வந்து நம்ம ட்ரெபீசியஸ்ன்ற மசிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சோம். ட்ரெபீசியஸ்ன்ற மசில் பாருங்க, விசிபிளாக இருந்தா இருக்கு பாருங்க, இதுதான் ட்ரெபீசியஸ். ரைட்டா? இந்த பாருங்க பின்னாடி தெரியுது பாருங்க, இது ஒவ்வொன்றிலையும் ஒட்டியிருக்கும், ஒவ்வொன்றிலையும் செஞ்சிருப்பேன் நான். இப்போ கேட்டு ஹெவி ஸ்ரக், அதாவது டம்பிள் ஸ்ரக் பாருங்க. டம்பிள் ஸ்ரக் ஃப்ளெக்ஸ் வீலர் வந்து சைடில் செஞ்சிருக்காரு. இப்போ நம்ம ஜிம்ல வந்து ஆகாசும் ஆதியும் செஞ்சாங்க. சும்மா வச்சிருங்க, ஆகாசும் ஆதியும் செஞ்சாங்க. இதை வந்து பாருங்க டம்பிள் ஸ்ரக் ஃப்ளெக்ஸ் வீலர் செய்யறாரு. இதே இதை வந்து சாண்ட்ரே வந்து டம்பிளை வந்து ஃப்ரண்ட்ல வச்சிருக்காரு பாருங்க. ரைட்டா? ஃப்ரண்ட்ல வச்சிருக்காரு பாருங்க. இப்போ வந்து இது வந்து ஸ்ரக்கு போடுறாரு. ஸ்ரக்கை வந்து இவர் வந்து தம்பல்ல போடுறாரு, இவர் பார்ல போடுறாரு பாருங்க. பாரை ஃப்ரண்ட்ல வச்சிருக்காரு பாருங்க. இவர் வந்து பாரை எப்படி மேலே ஏற்றிருக்காரு பாருங்க, காது வரைக்கும் ஏற்றிருக்காரு பாருங்க. இது ஒரு ஷோல்டர் படம், எக்ஸாசரேட் பண்ணப்பட படம், டென்னிஸ் உல் போட படம். பாருங்க, இந்த ஸ்ரக்கை வந்து ஒரு பெஞ்சில் படுத்துக்கிட்டு அடியில் வெயிட்டை வச்சு ஏற்றி இறக்குறாரு பாருங்க. இதுதான் பார்பல் ஸ்ட்ரக்கு. பெஞ்சில் படுத்த நிலையில் தோள்களால் எடையை தூக்கும் பயிற்சி, லையிங் ஸ்ட்ரக்ஸ். லையிங் ஸ்ட்ரக்ஸ். அதே மாதிரி இங்க வந்து அப்ரைட் ரோ போடுறாரு பாருங்க. இங்க பாருங்க, மாரை வந்து எப்படி கழுத்துக்கு கரெக்டா தூக்கிட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா? நல்ல க்ளோஸ் அப்ல காட்டு சார், நல்ல க்ளோஸ் அப்ல காட்டு. பாரை வந்து கழுத்துக்கிட்ட வச்சிருக்காரு. அதே பாரை வைடு கிரிப்ல செய்யறாரு பாருங்க, பாயர்கோ செய்யறாரு. நீங்க வந்து இந்த கையை க்ளோஸா வச்சு செஞ்சீங்கன்னா உங்க ட்ரெபீசியஸ்லேயே தான் விழுகும், அந்த ட்ராப் மசில்ல விழுகும். இந்த கையை வைடா செஞ்சீங்கன்னா உங்க டெல்டாய்ட்லயே விழுகும்ன்றாரு பாயர்கோ சொல்றாரு. வைடா கையை பிடிச்சீங்கன்னா உங்க டெல்டாய்ட்லயே விழுகும் அப்படின்றாரு. நல்லா க்ளோஸ் எடு. இங்க பாருங்க, இந்த அம்மா செய்து பாருங்க, மார்பல் பேக் அப்ரைட்ரோ. அப்ரைட்ரோவே பின்னாடி செய்யறாங்க, முன்னாடி செய்யறாரு, நான் பின்னாடி செய்வேன் சார் அப்படின்றாங்க. பாரை வந்து முதுகுக்கு பின்னால கொண்டு வந்து செய்வது. பார்பல் இவர் பாரை வந்து முன்னாடி வச்சு செய்யறாரு, முன்னாடி செய்யறாரு பாருங்க, மேலே ஏத்துறாரு பாருங்க. இது வந்து இவங்க வந்து பின்னாடி செய்யறாங்க. அதனால நீங்க வெரைட்டியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர்ஸ் வந்து இதை எடுத்தாங்க. இந்த நல்ல க்ளோஸ் அப்ல வா, இங்க வா, கிட்டக்க வா. இந்த ஷோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து திமிழ் மாதிரி வரும். அர்னால்டுக்குலாம் ஷோல்டர்லாம் திமிழ் மாதிரி வரும். நீங்க அந்த கேனான் த பார்பரியன், கேனான் த டெஸ்ட்ராயரு அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருப்பார். ஆனா அதுல கூட ஒரு 10-20 கிலோ குறைச்சுதான் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே அவருடைய ஒரிஜினல் வெயிட்டை வச்சு எடுத்துட்டாங்கன்னா படமே பார்க்க முடியாது, பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் ஷோல்டருக்குரிய எக்ஸசைஸ். நீங்க ஒவ்வொன்றா செய்யுங்க. இன்னொன்று எடுக்கலாமா? இப்போ வந்து ஷோல்டர்ஸ் வந்து பாருங்க, ரோனி கோல்மனோட ஷோல்டர்ஸ் நான் ஒட்டியிருக்கேன். இது வந்து டெக்ஸ்டர் ஜாக்சன், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஷோல்டர் காமிச்சேன். டெக்ஸ்டர் ஜாக்சனோட ஷோல்டர்ஸ் பாருங்க, ட்ராப்ஸ், டெல்டாய்டு. 2 மசில் சொன்னேன்ல, ஷோல்டர்னா 2 மசில், ஒன்று ட்ரெபீசியஸ், ஒன்று டெல்டாய்டு. இது ஷோல்டர்ஸ் தான், இது ஷோல்டர்ஸ் தான். இந்த ஷோல்டர்ல பாருங்க, இது கிட்ட கொண்டாடா, கிட்டக்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. பாருங்களேன், அண்டர்லைன் போட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஹெட்டிங்ஸ் போட்டு அண்டர்லைன் போடுவோம்ல, அண்டர்லைன் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க ஷோல்டர். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஷோல்டர்ஸ் இந்த படங்கள்லாம். அழகா நீங்க ஷோல்டருக்கு டெய்லி செய்யுங்க.